ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. இங்கிலீஷில் அ அண்ட் தலாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த அ அண்ட் தவை நம்ம ஆர்டிகல்ஸ்னு படிக்கிறோம். இதில் த வந்து டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னும் அ அண்ட் வந்து இன்டிஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னும் படிக்கிறோம். இதை பற்றி இன்னும் கிளியராக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அல்லது பர்டிகுலர் நவுனை ரெஃபர் பண்ணுறது. அதாவது எப்போ ஒரு நவுன் நேம் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மீனிங்கில் வருதோ அப்போது அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸை பாருங்கள். நியூயார்க் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த யூஎஸ். இப்போது ஒரு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு சிட்டி தானே பெருசாக இருக்க முடியும். அதுக்கடுத்து இந்த சிட்டி, இதுக்கடுத்து அந்த சிட்டின்ற மாதிரி வேணால் லார்ஜ் வைஸில் இருக்கலாம். பட் லார்ஜஸ்ட் அப்படின்றது ஒன்றே ஒன்று தானே இருக்க முடியும். ஸோ லார்ஜஸ்ட் சிட்டின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டுன்றதுனால அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஏ அண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா? அதில் ஏஇஐஓயுன்ற இந்த 5 லெட்டர்ஸை நம்ம வவல்ஸ்னு சொல்கிறோம். இந்த 5 லெட்டர்ஸை தவிர மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸையும், அதாவது 21 லெட்டர்ஸையும் நம்ம கான்சனன்ட்ஸ்னு படிக்கிறோம். இப்போது இந்த வவல் சவுண்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் ஆப்பிள். ஆப்பிள்ன்றது ஏல ஸ்டார்ட் ஆகுது வவல் சவுண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். பட் அதுவே கான்சனன்ட் சவுண்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கார். கார்ன்றது சியில் ஆரம்பிக்குது. சின்றது கான்சனன்ட் சவுண்டு. அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டிக்கலை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது மூலியமாகவே நம்ம இங்கிலீஷில் ஓனாக நிறையா சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது போல் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான கோச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்றது. இங்கிலீஷில் நம்ம கிராமர் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் மூலிமா எனக்கு தெரிவிக்கலாம். கடைசியாக, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.